தஞ்சாவூர்ல திரு விஜய் அவர்கள் பேசினப்ப இந்த மாதிரியான மக்கள் இஷ்யூஸ் எடுத்து பேசாம, இந்த கோர் இஷ்யூஸ் இப்படிப்பட்ட விஷயங்களை பேசாம எதிர்கட்சி திமுக அதிமுக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேசுறீங்க, ஒரு தலைவர் பேசுறப்ப அதனுடைய வீரியம் இன்னும் அதிகமா இருக்கும்ல, இன்னும் பல பேருக்கு போய் சென்று சேர்ந்திருக்கலாம். அங்க நாங்குநேரி சம்பவம் குறித்தோ இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை பேசி இருக்கணும்ல, அது தவறிட்டாரா விஜய்? இல்ல, நாங்குநேரி சம்பவத்தை ஆல்ரெடி அவர் ட்வீட் பண்ணிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. புரியுதுங்களா? தஞ்சாவூரினுடைய ஒரு மேடையை எல்லாத்துக்குமானதா பயன்படுத்தணும்னு பிரபா நினைக்கிறாரு. ஆனால் அவர் எதற்காக பயன்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார். மக்கள் பிரச்சனையை அதுதான் சொல்றேன், மக்கள் பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் அவர் பேசின அத்தனையுமே மக்கள் பிரச்சனையை தான் பேசியிருக்கிறார். அப்போ அங்க இப்ப அடிப்படையில என்ன, உங்க அடிப்படையில நீங்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும்ன்றது அவருடைய எண்ணம். அப்ப அதற்கான விஷயங்கள் என்னமோ அதுதானே பேச முடியும். இதை ஏன் பேசலாத? நான் தான் சொல்றேன்னு, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சி, மதுரை, கோவை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இன்னும் எத்தனை கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன ஊர்கள்லாம் இருக்கோ எல்லா ஊர் பேப்பரையும் வாங்குங்க, படிங்க. ஏதாவது மக்களுக்கு விரோதமான சம்பவங்கள் இல்லாம இருக்குதான்றத பார்ப்போம். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு குடும்ப தகராறுல ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நான் இப்போ தவிர்க்க முடியாத சம்பவங்கள் இருக்கும், அதையெல்லாம் சொல்லல. இல்ல, ஒரு குற்றமாக நான் சொல்ல வரல. இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க ஒரு ஆளுகிற இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், இதையெல்லாம் பேசணும். ஏன்னா அவர் பேசுறதுக்கான பதில சொல்லுங்கன்னு கேக்குறீங்க இருக்கக்கூடியவர்களுக்கு. அவர் முன் வச்சிருக்காரு இல்லையா கேள்விகளை, அந்த கேள்விகளை நீங்க பதில் சொல்லுங்க. எதிர்கட்சியாக இருந்தப்ப, எடப்பாடி அவர்கள் இங்க முதல்வராக இருந்தப்ப, அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட பொதுவெளியில கொண்டு வந்து போராட்டங்கள்ல இறங்கி, களத்துல இறங்கி தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படி நீங்க கொண்டு வந்து என்ன மாற்றத்தை பண்ணிட்டீங்க?